அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காண்டி போயிருந்தேன். காலையிலே 9 மணிக்கு போயிருந்தேன். வழக்கமாக எப்பவும் காலையிலே போயிடுறது. போனேன், கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. காலையில் இந்த டயத்தில் தான் எப்போவும் 8:30 9 மணிக்கு தான் நான் போவேன் காலையில் போகும்போது. அதுக்கப்புறம் ஜியாரத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போயிட்டேன், இந்த ரவுலா ஷரீஃப் உள்ள. அங்கே ஒரு ஜும்மாவுக்கு 10:30 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டேன். ஏன்னா அதை தாண்டிட்டு உள்ளே போக முடியாது. இப்போது ஜியாரத் செய்யறதுக்கு போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே ஜியாரத்து செய்ய போகிறேன். கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லைனா இங்கே வரைக்கும் லைன் நிற்கும். ஜும்மாவுக்கு அப்புறம்லாம் ஜும்மா தொழுது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான லைன். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வெளியே வரைக்கும் நிற்கும். இந்த இடம்லாம் இப்போ காலியாக இருக்குது. இப்போ காலையில் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ரூமில். வழக்கமாக சன்னத்துல் பக்கியாவை காலையில் பார்க்க வரலான்னு பார்த்தேன். ஏன்னா சுபு தொழுது முடிஞ்சோடனே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஒரு 6 மணி 7 மணிக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் திரும்ப க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப பார்க்க முடியல. நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். சரி, வழக்கமாக இன்னொரு ட்ரிப் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜன்னத்துல் பக்கியாவை திரும்பவும் பார்க்கலாம் அப்படி ஐடியா இருந்துச்சு. அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், இங்கேனே இருக்கோம், எப்பவும் பார்த்துக்கலாம். இப்போ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கஸ்தலத்துக்கு போயிட்டுருக்கேன். ஜியாரத் செஞ்சுட்டு சலாஞ்சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஒரு லைன் இப்போ பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது அந்த லைனில் போக சொல்லுவாங்க. இது கூட்டம் அதிகமாக இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போக அப்படிம்பாங்க. எல்லாம் பக்கத்தில் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறக்காண்டி இப்போ கூட்டம் கம்மி தான். அப்படி இருந்துமே அவங்களுக்கு ஆள் எப்பவும் இருந்துக்கிட்டு அதை ஒழுங்குபடுத்தி விடுவாங்க. சரி, எல்லாருக்காண்டி துவா செஞ்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு ஜியாரத் செய்கிறதுக்கு எல்லோரும் நியத்து வைங்க. எல்லோரும் வாங்க. மக்கா உம்ரா முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துடுவாங்க மக்கா. இப்போ நம்ம அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இங்கே ரமதான் ஸ்டார்ட் ஆக போகுது. பிப்ரவரி 18 அப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் போகிற பார்த்தா தான் தெரியும். ஆனால் காலண்டர் பிரகாரம் 18ஆம் தேதி பிப்ரவரி 18. இன்ஷா அல்லாஹ் இந்தியாவில் மற்ற நாடுகளில் ஒரு நாளைக்கு முன்னாடியே வரும்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே தான் ஃபஸ்ட்டு வரணும் தெரியல. புற பார்த்தானே பார்ப்பாங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. வீடியோ இது முடிய போய் ஜியாரத் செய்கிறது உள்ள இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து 2வது வீடியோவில் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. எப்பவும் இந்த இடம் பிஸியாக தான் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.